முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அதுக்கு என்னங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். குறுகிய காலத்துல இவ்வளவு திட்டங்களை தீட்டினது ஒட்டுமொத்த இந்தியாவில இப்ப இருக்கிற திமுக அரசா தான் இருக்க முடியும். திமுக ஆட்சியானது எப்படி செயல்படுகிறது என்பதை இது போன்ற மனிதர்கள் முன்னால மைக்கை போய் நீட்டாம தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் போய் மைக்கை நீட்டி தெரிந்து கொள்ளுங்கள். யாருக்கு சொல்றேன், இதோ இங்க இருக்கக்கூடிய ஊடகத்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சொல்றேன், உரிமையோட சொல்றேன். யார் யார்கிட்ட போய் மைக்கை போய் நீட்டுறீங்களா, மக்கள்கிட்ட போய் மைக்கை நீட்டி பாருங்க. மட்டமாச்சு பொறம்போக்கு விஜயாச்சு மயில் மட்டாச்சானிங்களா பொறம்போக்கு நாய்ங்களா போய் சோத்துங்களா பொறம்போக்கு. உங்களில் ஒருவனான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்கிட்டேன். அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லுவேன். அன்று முதல் இந்தியாவே பாராட்டுகிற நல்லாட்சியை நடத்தி வருகிறேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நம்மோட திராவிட மாடல் ஆட்சியில 3 ஆண்டுகளா மக்களாகிய உங்களுக்கு செஞ்ச சாதனைகளோட பட்டியலை சொல்லவா? பாடு பாடி தொலையும் சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் போதாது. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னு நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒரு மகளிர் சொல்றாங்க, ஊழலுக்கு விதை போட்டு அதை பாதுகாப்பா சயின்டிபிக்கா திருடுற ஒரு டெக்னாலஜி வந்து யார்கிட்ட இருக்குன்னா திமுக தான். அடுத்து விடியல் பயணம் திட்டம் பத்தி பேசுறாங்க. ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு. அடுத்த வீடியோவுல முட்டை பாதி வெதுக்கு பாதி வேகமா இருக்கு, பாதி வெதுக்கு பிள்ளைகளுக்கு ஃபுல்லா புழுவா கிடக்கு, சோறு ஃபுல்லா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தை பேட்டி கொடுக்குது. இன்னொரு கல்லூரி படிக்கிற தம்பி பேசுறாரு, 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணி காவா சீரமைச்சதுனால வெள்ள தண்ணி எல்லாமே டைரக்டா சீக்கு போயிருச்சு. அப்புறம் நீங்க பின்னாடி பாக்குற காரு கூட மூழ்கி இருக்கிறது வெள்ள தண்ணியால இல்லங்க, எங்க பக்கத்து வீட்டு அங்கிள் மோட்டரை போட்டுட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டாரு, அந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி தான் மூழ்கி இருக்கு. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்திற்கும் பார்த்து பார்த்து பல திட்டங்களை தீட்டி தருபவன் தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். தலைவர் அவர்களே, தலைவர் மட்டுமல்ல, நாங்கள் உங்கள் அழைப்பது குடும்ப தலைவர் என்று நாங்கள் அழைக்கிறோம். இந்த பிறவி உங்களுக்கானத பிறவி. உங்களுக்கு பிறகு இளைஞரணி செயலாளர் நம்முடைய உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்கிற போது நாங்கள் அதை நிறைவேற்றுவோம். நீங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவோம். நீ இருப்பியா மனுஷனா, நீ மானம் கட்ட பையல, நான் மானம் உள்ள வேண்டா. எனக்கென்று எடுக்கிற அந்த புதைக்குழிக்கு மன்னா முதல் சமாதியில் ஒரு வரி எழுதினால் போதும், கோபாலபுரத்து விசுவாசி இங்கே உறங்குகிறான் என்று எழுதியிருந்தால் போதும். என் மேல நம்பிக்கை இல்லையா? ஏண்டா ஒரு பெரிய மனுஷன் வேலை மனக்கிட்டு உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், யோசிக்கிற. ராஜராஜ சோழனுக்கு துணையாக ராஜேந்திர சோழன் இருந்ததை போல இந்த கழகாட்சி கட்டி முடிப்பதற்கு என் தளபதிக்கு துணையாக இருந்தது என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் அது மிகையாக. இல்ல அந்த 2 இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அந்த இன்னொன்னு ரொம்ப நாடு பரதேசி என்ன அசிங்கமா பாராட்டலாம் போதும். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. பல்ட்டி பக்குற டர்ல உடன பல்ட்டு வருல்டு மொத்தமும் அர்ல உடன பிஸ்தே. வேர்ல்டு மொத்தத்தையும் அரள விடுறதுக்கு கடின உழைப்போ இல்ல விடாமுயற்சியோ தேவையே இல்லை. என்னடா சொல்ற? வெறும் போட்டோஷாப் கத்துக்கிட்டாலே போதும்னு உழைக்கும் வர்க்கத்துக்கே ஒரு உன்னத தத்துவத்தை சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாம அது மூலமா உண்மையிலேயே உலக ஃபேமஸ் ஆயிருக்காங்க நம்ம ஊபிஸ். as a token of appreciation give them a huge நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. ஊபிஸ்காக எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்கோ. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. உலக புகழ் அடைகிற அளவுக்கு அப்படி என்னடா பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறீங்களா? நான் உன்னை கேட்கவே இல்லை. நீங்க கேட்காதனால நான் சொல்லுவேன். 2012 இருந்து 2016 வரை ஐநா சபையோட துணை பொதுச் செயலாளராக இருந்த ஜான் எலியசன் அவர் எழுதின நான் வியந்த அரசியல் தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல எங்க தளபதி ஸ்டாலினை பத்தி ரொம்ப உயர்வா எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானே. நான் வியந்த அரசியல் ஆளுமைகளில் தளபதியும் ஒருவர். தொடர்ந்து 1 மணி நேரம் என்னிடம் மக்கள் பிரச்சனைகள் பத்தியே பேசினாரு. அவரோட நீண்ட கால அரசியல் திட்டங்கள் பத்தின பேச்சுக்களை நானே தனிப்பட்ட முறையில குறிப்பெடுத்து இன்னைக்கு வரை அது ஒரு பொக்கிஷமா என்னோட வீட்டு சாமி ரூம்ல வச்சிருக்கேன்னா பாத்துக்கங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த உலகமே இப்படித்தான். தளபதி மாதிரி ஒருத்தர் வேற ஒரு நாட்டுல பிறந்திருந்தா இந்த உலகமே அவர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கும். மொத்தமா 4 வரி தான் இருக்கு. 4 வரி தான் அப்படின்னு அந்த புக்ல போட்டிருக்கியா? என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு படிக்க தெரியல, அப்புறம் படிக்கிற ஏன் மேல சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம்? நீங்க படிக்க தேவையில்லையா? கோபால
ஐயா என்னங்க ஐயா நீங்க வரீங்க நீங்க ஐயா கூப்பிடுறாரு வந்துடுறாங்க அன்னைக்கு நீ கூப்பிட்டு வந்தல்ல இந்த லெட்டர் படி. சமூக வலைதளம் மூலமாகவே சிலர் ஜான் எலியாசனை தொடர்பு கொண்டு இது பற்றி கேட்டுள்ளனர். அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஜான் எலியாசன் அது ஒரு புரளி என்றும் அதில் உள்ள பல விஷயங்கள் செயற்கையாக தயாரிக்கப்பட்டவையாக இருப்பதாகவும் தன் ட்விட்டர் பக்கத்தில் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுல தப்பு தப்பா என்னமா இங்கிலீஷ் வேற சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? பொறாம பிடிச்ச கூட்டம். இந்த ஐநா சபா போட்டோவை வேணா உங்களால போட்டோஷாப் பண்ணதுன்னு சொல்ல முடியும். ஆனா எங்க தலைவர் மக்களுக்காக எடுத்திருக்கிற மற்ற அவதாரங்களை பாருங்க, மெர்சல் ஆயிடுவீங்க. பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். அப்படியா? இது எங்களை பார்த்து சிரிக்கிற குள்ள நரிகளை கூண்டோட ஒழிக்க அவர் சிங்க அவதாரம் எடுத்த போது எடுத்தது. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. இது என்ன அவதாரம்? இந்த ஆங்கிள் பாருங்களேன், மக்களை கஷ்டங்கள் மறந்து சிரிக்க வைக்கிற சார்லி சாப்ளின் மாதிரியே இருப்பாரு. ஜப்பான் நாட்டு துணை முதல்வருக்கான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டப்போ எடுத்தது இது. ஜப்பான் நாட்டு துணை முதல்வர் அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டப்போ எடுத்தது இது. இது சென்னை மேயரா இருந்தப்போ அவர் மாறு வயசுல மக்களை பார்க்க வந்தப்போ எடுத்தது. தீய சக்திகள் கிட்ட இருந்து அவர் இந்த உலகத்தை காப்பாற்ற சக்திமானா அவதாரம் எடுத்தப்போ எடுத்தது இது. அடுத்தது போதுமா? இந்த மாதிரி மக்களுக்காக அவர் எடுத்த அவதாரங்கள் இன்னும் எத்தனையோ இருக்கு. எல்லா போட்டோவையும் காமிச்சா ஆடி போயிருவீங்கன்னு தான் மிச்சத்தை எல்லாம் பத்திரமா எடுத்து வீட்டுக்குள்ள பீரோல பூட்டி வச்சிருக்கோம். ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரர் சொன்னதை நம்பி எங்களை கிண்டல் பண்றதை விட்டுட்டு வெறும் 30 ரூபாயும் கொஞ்சோண்டு கிரியேட்டிவிட்டி இருந்தா போதும், ஏலியன்ஸ் கூட சேர்ந்து ஏரோப்ளைன்லயே பயணம் போகலான்னு இந்த உலகத்துக்கு நிரூபிச்சிருக்க எங்க ஊபிஸை பாராட்ட கத்துக்கங்க. அமெரிக்காவுக்கு போகாமலே ஒபாமா கூடயும் ட்ரம்ப் கூடயும் இருக்கிற மாதிரி போட்டோக்கள் வேணுமா? www.adimayupikal.com மெயில் அனுப்புங்க. கூடவே ஒரு 100 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்பிச்சிருங்க. உலக தரத்தில் போட்டோஷாப்கள் எங்களிடம் செய்து தரப்படும். 18 ஆண்டுகளாக நின்று போயிருந்த சிவகங்கை கண்டதேரி அருள்மிகு சொர்ணம் திருக்கோயில் போராட்டம் தேரோட்டத்தை கண்டதேரி அருள்மிகு சொர்ணம் திருக்கோயில் போராட்டம். Do you consider yourself an atheist? நீங்க atheist consider பண்றீங்களா? நான் ரிலிஜியஸ் நீங்க? Are you religious? நீங்க religious personally? புரியல எனக்கு. ஒரு ஆட்சி இருக்கணும்னா அதுல 50% மேல இருக்கணும். ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 87, காங்கிரஸ் கட்சி கூட்டணி நம்மோடு 8, அதற்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 1, ஆக 107. சந்திராயன் புகழ் மயில்சாமி அண்ணாதுரை அரசு பள்ளியிலே படித்தவர். இஸ்ரேல் தலைவராக இருந்த சிவன் அரசு பள்ளியிலே படித்தவர். இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் கட்டத்தை 1975ஆம் ஆண்டு தொடங்கி வச்சவர் பூலித்தேவன் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. 1975ஆம் ஆண்டு தொடங்கி வச்சவர் படிப்புல இருந்து ஒரு கேள்வி கேட்டா முட்டை, கோழி முட்டை. ஜென்மத்திலே பாஸ் ஆக மாட்டேன். யோ, நீ என்னமோ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க. நீ இந்த டுட்டோரியலோட ஓல்ட் ஸ்டூடண்ட் தாங்கிறது எங்களுக்கு தெரியும். ஓ, எல்லாமே தெரியுமா உனக்கு? நான் என்ன கலர் ஜட்டி போட்டிருக்கேன் சொல்லு பாப்பா. முதல்ல நீ போட்டிருக்கியா? நம்ம தமிழ் சினிமால சில ஆக்டர்ஸ்லாம் எப்படின்னா கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அப்படி எந்தெந்த ஆக்டர்ஸ்லாம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கொள்கை தான் முக்கியம்னு இருக்காங்கன்னு தெரியுமா? நான் சொல்றேன். இந்த லிஸ்ட்ல 4வதா பார்க்க போறவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். இவரு ஒரே ஒரு படத்துல மட்டும் தான் சிகரெட் பிடிக்கிற மாதிரி நடிச்சிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் நடிச்ச எந்த படத்துலயும் சிகரெட் பிடிக்கிற மாதிரி நடிச்சிருக்கவே மாட்டார். இவரெல்லாம் விட ஆக்டர் ராமராஜன்லாம் எந்த ஒரு படத்துலயும் சிகரெட் பிடிக்கிற மாதிரி நடிச்சிருக்கவே மாட்டார். 3வதா பார்க்க போறவர் ஆக்டர் சிபிராஜ். இவர் எப்படிப்பட்ட சீன்ல வேணாலும் நடிப்பாரே தவிர லிப்லாக் சீன்ல மட்டும் நடிக்கவே மாட்டார். சத்யா படத்துல ரம்யா நம்பிசன் கூட இருந்த லிப்லாக் சீனுக்கு வேணான்னு சொல்லி அதுக்கு காரணம் அவரோட பையன் இவரை பார்த்து கெட்டு போக கூடாதுன்னு இந்த மாதிரி கொள்கையோட என்ன மனுஷன்? 2வதா பார்க்க போறவர் கேப்டன் விஜயகாந்த் தான். இவர் மொத்தமா 154 படம் நடிச்சிருக்காரு. ஆனா அதுல ஒரு படம் கூட மற்ற மொழி சார்ந்த படம் இருக்கவே இருக்காது. ஏன்னா நான் தமிழை தாண்டி மற்ற மொழி படத்துல நடிக்கவே மாட்டேன்னு ஒரு கொள்கையோடவே இருந்திருக்காரு. இவர மாதிரியே காமெடி ஆக்டர்ஸான கவுண்டமணி செந்தில் தமிழை தாண்டி மற்ற மொழி படத்துல நடிச்சிருக்கவே மாட்டாங்க. டாப் 1ல பார்க்க போறவர் ஆக்டர் உதயநிதி ஸ்டாலின் தான். இவர்கிட்ட என்னதான் கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு படத்துல கூட நடிப்புன்னு கொஞ்சம் கூட நடிச்சிருக்கவே மாட்டார். அதுக்கு காரணம் கொள்கைலாம் இல்ல. வரல.
கோயில் கட்டுவது என்பதே ஒரு பிசினஸ் என்று விமர்சித்துள்ள திருமாவளவன், சிறிய கோயில் கட்டினால் 10 ஆண்டுகளில் பெரிய ஆளாகி விடலாம் என்றார். கோவில் கட்டுவது என்பதே ஒரு பிசினஸ், நான் விளையாட்டுக்கு சொல்லல. எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, சின்ன கோவில், நீ இந்த ஊர்ல நீங்க திட்டமிட்டு ஒரு இடத்தை பிடித்து ஒரு சின்ன கோவிலை ஒரு தெருமுனையில கட்டுங்கள், 10 வருடத்தில் நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக மாறுகிறீர்கள் பாருங்க. இதுக்கு நீங்க போய் மார்க்கெட்டிங் ஆள்லாம் தேட வேண்டியதில்லை, மார்க்கெட்டிங் ஆள்லாம் பிடிக்க வேண்டியதில்லை. ஆண்டவரே, உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. அசிங்கமான சிலைகள் இருந்தால் அதுதான் இந்து கோயில் என்பதை புரிந்து கொள்ளலாம்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசியிருக்கார். இப்படி கட்டியிருந்தா, கும்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். அண்ணே, நீங்க பெரிய தீர்க்க தரிசன. என்ன தெரியுமா? தெரியுமா? சொல்லாம எப்படி தெரியும்? தெரியாம அடிச்சா சொல்றா. அண்ணன் தானடா அடிச்சேன் சொல்றா. மரக்காணம் முத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பங்கேற்று நடத்தி வைத்தார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பங்கேற்று கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார். நீ இங்கதான் இருக்கியா? உன்னத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன், விட மாட்டேன், உன்னைய அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். சிதம்பரம் மக்களவை தொகுதியில் தேசிக வேட்பாளர் திருமாவளவன் தனது சொந்த ஊரான அங்கனூர் கிராமத்தில் உள்ள மாயவன் குலதெய்வ கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தார். இன்று காலை வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக நேரடியாக தனது குடும்பத்துடன் சென்று அங்கு குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு பின்பு நேரடியாக வேட்புமனு தாக்கல் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடந்துருச்சு, நீ உனக்கு எனக்கு பேச்சு இல்ல, பேசாம நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாட்டு போறேன். இதெல்லாம் ஒரு காரணம், யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையலா வாசிப்பீங்க. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. எந்த பாரு இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. வரட்டாமாம் வீடுறே. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.